வெளியிடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். புத்தகங்களை வெளியிட்டால் மட்டும் பத்தாது, அதை படிக்கவும் வைக்கணும். நிறைய வீட்டு லைப்ரரியில் நிறைய புத்தகங்கள் இருக்கும், ஆனால் அதை படிப்பதற்கு நேரம் இருக்கிறதான்னு தெரியாது. அதனால் அந்த புத்தகங்களையும் படிப்பதற்கும் அவர் ஆவணம் செய்ய வேண்டும், அனைவரையும் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான இடத்திலே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியும், இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மகிழ்வுரை நிகழ்த்துமாறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஏபி முருகானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அற்புதமான ஒரு எஸ்ஆர்எஸ் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு புத்தகம் எழுதணும். அவர் அதை பற்றி சொல்ல வேணும்னா ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அண்ணன். அதனால் அவர் இன்னும் பல புத்தகங்கள் எழுத வேண்டும், நீரோடி வாழ வேண்டும். அவருடைய இலக்கணமே அன்பு தான். அவர் அன்பு பாராட்டி பழகக்கூடிய அந்த தன்மை எனக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு தன்மை. அத்தனை பேரிடத்துல, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரிடத்துலையும் அன்பு பாராட்டக்கூடிய அண்ணன் அவர்கள் மென்மேலும் பல புத்தகங்களை எழுத வேண்டும், உலகுக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வர வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நூல் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பிதழ்களை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சுற்றமும் சூழ நட்பும் சூழ விருந்தினர்கள், உறவினர்கள் என்று பலதரப்பேர் இந்த அரங்கமே நிறைந்திருக்கும் வண்ணம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் மோகனா, நிகழ்ச்சி தொகுப்பாளினி. நன்றி, வணக்கம். சார், எப்படி இருக்கீங்க? ஒரே நிமிஷம்.